வணக்கம். இது வழக்கு. அம்மிக்கல்லால் அடித்துக் கொல்லப்பட்ட தாயும் மகளும் தூங்கிக் கொண்டிருந்தவர்களை வேட்டையாடியது ஏன்? கும்மிடிப்பூண்டியை அடுத்த சின்ன கோழியம்பாக்கத்தைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவரது மனைவி லட்சுமி. இவர்களுக்கு அம்பிகா, நிரோஷா ஆகிய 2 மகள்களும் யுவராஜ் என்ற மகனும் உள்ளனர். ராஜேந்திரனும் யுவராஜும் ஏற்கனவே இறந்துவிட மீண்டும் அந்த வீட்டில் இரட்டை கொலை நடந்திருக்கிறது. அந்த பொழுது சின்ன சோழியம்பாக்கம் மக்களிடையே பெரும் பதற்றத்தை ஆக்கிரமிக்க செய்திருந்தது அன்று. ஆம், தாயும் மகளும் வீட்டுக்குள் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடக்க அலறி கிடந்தது அந்த பகுதி. ஊர்க்காரர்களும் உறவினர்களும் திரண்டு விட்டதால் சோகத்தில் மாட்டி கிடந்தது அந்த பகுதி. தாழ முடியாத அழுகை. அழுது புலம்பினார்கள் உறவினர்கள். சிலருக்கு மயக்கமே வந்துவிட்டது. நேரம் ஆக ஆக அக்கம் பக்கத்து ஊர்க்காரர்களும் வந்துவிட்டார்கள். காவல்துறை விசாரணை வளையமும் இறுகத் தொடங்கியது. யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்து ஓரளவு யூகித்திருந்தார்கள் அவர்களது உறவினர்கள். காவல்துறை அங்கிருந்தவர்களிடம் விசாரணை நடத்த அடுத்தடுத்து உயர் அதிகாரிகளும் அந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார்கள். பதற்றம் அதிகம் இருந்ததால் எச்சரிக்கையுடனேயே இருந்தது காவல்துறை. மோப்பனாய் உதவியுடன் கொலையாளிகளை பற்றி துப்பு துலக்கும் வேலையும் நடந்தது. தாய் மகள் என இருவருமே இரத்த வெள்ளத்தில் கிடக்க அந்த சடலங்களை வீட்டிற்கு வெளியில் தூக்கி வந்து ஆய்வு செய்தார்கள். அவர்களது தலையில் பலத்த வெட்டுக்கள் விழுந்திருந்தன. அப்படி என்ன வன்மமோ தெரியவில்லை. ஒரே இரவில் 2 உயிர்களை சமாதியாக்கியிருந்தார்கள். இதோ வீட்டிற்குள் மாட்டியிருக்கும் இந்த புகைப்படத்தில் இருப்பவருக்கும் இந்த கொலை சம்பவத்திற்கும் தொடர்பிருப்பதாகவே சொன்னார்கள். ஆம், கடந்த 2012ஆம் ஆண்டும் இந்த வீட்டின் முதற் பிள்ளை மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட அந்த கொலை வழக்கில் 4 பேர் கொண்ட கும்பலை அடையாளம் கண்டிருக்கிறது காவல்துறை. இந்த விஷயம்தான் அந்த இருவரையும் கொலை செய்ததற்கான முதற் காரணம் என்கிறார்கள். எங்க அண்ணி லட்சுமி குடிநீர் தண்ணி விடுறாங்க. அவங்களோட மகன் நிரோஷா, அவங்க எங்க கூட எப்பவும் நல்லா பழகுறவங்க தான். இன்னைக்கு காலையில 7 மணி வரைக்கும் தண்ணி வரலங்கிறதுனால நாங்கள் என்ன தெரியலன்னு நினச்சி எல்லாம் போய் வீட்டாண்ட பார்க்கும்போது அவங்க ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. மர்ம நபரால் அவங்க கொல்லப்பட்டிருந்தாங்க. ஏற்கனவே அவங்களோட மகன் இதுபோல் 10 பேர் சேர்ந்து அடித்து கொண்டுட்டாங்க. அவனுக்கும் கொடுமையான மரணம், இவங்களுக்கும் கொடுமையான மரணம் நடந்திருக்கு. இதனால நாங்கள் எல்லாரும் ரொம்ப பீதியில் இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு அப்பவும் நியாயம் கிடைக்கல, இப்போவாவது நியாயம் கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு பேட்டி கொடுத்து எங்களுக்கு வெறுத்து போயிடுச்சு. எங்களுக்கு இது வரைக்கும் எந்த நியாயமும் கிடைக்கல. அவனோட மரத்துல கிடைக்கல. இப்ப இவங்க மரணத்திலாவது நியாயம் கிடைக்கும் நம்புறோம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள சின்ன சோழியம்பாக்கத்தை சேர்ந்தவர் லட்சுமி. ஊராட்சி வாட்டர் டேங்க் ஆபரேட்டராக இருந்துள்ள லட்சுமி
சம்பவ நாளன்று சில மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருந்தார். லட்சுமி என்ற அம்மா தண்ணி ஆபரேட்டர். டெய்லி காலையில தண்ணி திறந்து விடுவாங்க. இன்னைக்கு விடாதனால போய் பார்த்தோம். வீட்டாண்ட போய் பார்த்தாக்கா ரத்தத்தோட கொலை பண்ணிடுது. அப்புறம் அந்த அதிர்ச்சியில வந்து ஊரெல்லாம் கத்திட்டோம். கத்தின பிறகு போலீஸ் வந்தாங்க. லட்சுமியோட புள்ள கொலை பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு பிறகு 8 நாள் பொறுத்து இறந்துடுறான். நாங்க கேஸ் கொடுத்தோம். எந்த நடவடிக்கை எடுக்காத இருந்தது. இப்ப 2014 ஜனவரி மாசத்துல வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க. 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்க. அப்ப நான் சொன்னேன், அக்கா நம்மளுக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல, எல்லாரும் ஒதுக்கி நிக்கிறாங்க, தேவையில்லை, உனக்கு ஏதாவது நடக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்வாங்க அவங்க கொலைக்காரங்க, நம்ம எவ்வளவு தரம் விட்டு பிறகு உங்க பொம்பளை செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப இல்ல வேணாம்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லடா என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க நான் இருக்கிற வரைக்கும் அவங்கள குடும்பத்தையே வச்சுட்டாங்களே, நான் ஏதாவது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு பண்ணாத நான் எப்படி விட முடியும். லட்சுமிக்கு அம்பிகா, நிரோஷா என 2 மகள்கள். அம்பிகாவுக்கு திருமணம் முடிந்துவிட அவரது இளைய மகளுடன் வசித்து வந்திருக்கிறார் லட்சுமி. இந்த நிலையில் மகனை இழந்து விட்டதால் அவரை கொலை செய்ததாக கூறப்படும் நபர்கள் மீது வழக்குகள் தொடுத்து வந்த லட்சுமியை ஆள் வைத்து வெட்டி கொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. எங்களுக்கு ஏற்கனவே பண்ணவங்க மேலதான் எங்களுக்கு, வேற யாரும் அவங்களுக்கு எதிரி எல்லாம் கிடையாது. ஏற்கனவே அவங்க பையனை அடிச்சு போட்டு கொலை பண்ணிட்டாங்க. அந்த கேஸ் வந்து அவங்க சாதகமா இருந்தனால அவங்க தான் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஏற்கனவே மின் உருவாதம் கொஞ்சம் இருக்குது. ஏற்கனவே குண்டா சட்டத்தில் தீக்கு பிடிச்சிருக்காங்க. அவங்க நேற்று வெளியே வந்த மாதிரி கேள்விப்பட்டாங்க. ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்து இந்த குடும்பத்தையே காலி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த இதில் சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து பிரச்சனை பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுல அதே மாதிரியா வந்து இன்னைக்கு வந்து குடும்பத்தையே காலி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியாது. பின்னாடி இங்க இருக்கிறதுல பண்ணவங்க தான் வெளியாளுங்கெல்லாம் யாரும் பண்ணல. நம்ம தான் சாட்சி, அவங்க அம்மாவே சாட்சியா இருந்து அந்த அம்மா தான் பார்த்து அன்னைக்கு ஆளுங்க 7 பேரை பிடிச்சி கொடுத்தாங்க. லட்சுமியின் கணவர் ராஜேந்திரன் இறந்துவிட்ட நிலையில் அவரது மகன் கொலை செய்யப்பட இன்று அவர்களது குடும்பமே காலியாகி இருக்கிறது. இதே கேஸ் அவங்க உள்ள இருக்கும் போது கேஸ் எல்லாம் ஒன்னாயிடும், ஒரே கேஸா போடும். ஆட்சியாக 3 பேரும் ஒரே கேஸா போட்டு நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை சொல்லி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுனால இதே மாதிரி நீ நடந்திருக்க விஷயம். இந்த கொலை வழக்கு தொடர்பாக கும்மிடிப்பூண்டி காவல்துறையினர் வழக்கு பதிந்து 2 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த கொலைக்கு முன்விரோதம்தான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது பற்றி விசாரணையின் முடிவிலேயே தெரியவரும். யுவராஜ் கொலையில் கைது செய்யப்பட்டவர்கள் பழிக்கு பழி வாங்குவதற்காக இந்த கொலையை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். பகல் 12:30 மணி. அதுவரை அங்கேயே சோகத்தில் உலவிக் கொண்டிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் வந்ததும் கொதிப்படைந்தார்கள். கொலை செய்யப்பட்டவரின் சடலத்தை காணவே இத்தனை கூட்டம். கடும் சலசலம். ஆம்புலன்ஸில் வைக்கப்பட்டிருந்த உடலை காண ஊர் மக்களும் உறவினர்களும் குவிந்திருந்ததால் திக்குமுக்காடியது காவல்துறை. உலை நடுங்க அழுதார்கள் அவரது வீட்டினர். ஒரே செஞ்சிலாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே, பல்லெல்லாம் உடச்சி வச்சிருக்காங்களே. அந்த நபர் கொலை செய்யப்பட்ட செய்தி கேட்டு கோபம் அடைந்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வலியுறுத்தி கூச்சல் எழுப்ப தொடர்ந்து பரபரப்பு.
2 குழந்தைங்கள 5 வயசுல ஒண்ணு 2 வயசுல ஒண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே. கையில் மாட்டியவரை அப்படியே இழுத்துச் சென்று கொன்று போட்டிருந்தார்கள். ஆம், அதற்கான தடயங்களும் அப்படியே இருக்க எங்கு பார்த்தாலும் ரத்தக்கரை கிடுகிடுத்து கிடந்தது அந்த பகுதி. காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியது. யார் கொலை செய்தது? எதற்காக இந்த கொலை நடந்திருக்கிறது? நாமக்கல் தாலுகா புதுச்சத்திரத்தை அடுத்த பெரிய தொட்டிப்பட்டியைச் சேர்ந்தவர் வெங்கடாசலம். சுமார் 29 வயது மதிக்கத்தக்க இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். நாமக்கல் புதுச்சத்திரத்தில் ஹோட்டல் கடை நடத்தி வந்த வெங்கடாசலம் அருகே இருக்கும் தனியார் பள்ளி விடுதிக்கும் உணவுகளை தயாரித்து வழங்கி வந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கமாக இரவு வேளைகளில் உணவை எடுத்துச் செல்லும் அவர் அன்றைய நாளில் சில மர்ம நபர்களால் வழிமறிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவங்க காசு வச்சிருந்தாங்க, காசு 30 நேரம் வச்சிருந்தாங்க. இங்க வந்துட்டு கடைக்கு வந்துட்டு நான் சாப்பாடு கொடுக்க போகணும் ஸ்கூலுக்குமா, எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுங்க, நாங்க பிள்ளைங்க தூங்குனாங்க அழுகுறாங்க அப்படின்ட்டு சரி அப்படின்னு போனவங்க அப்புறம் வரவே இல்லை. கடையில தான் இருந்தாங்க. பசங்க சாப்பிட வந்துட்டாங்களா இருக்குது, டைம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நான் கடைக்கு போனேன். இன்னும் 8 மணி இருக்கும். கடைக்கு போனதும் சாப்பாடு இருக்குது, தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடு இருக்குது, எடுத்துட்டு போமா அப்படின்னாங்க. எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு நான் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னாங்க. 8:45 சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாங்க. கூட ஒரு பையனை உட்கார வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க கூட சாப்பிட்டு இருந்த பையன் 3 பேர் போயிட்டாங்க. கூட ஒரு பையனை உட்கார வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அது சாப்பாடு கொடுக்க வந்தாலும் 9 மணி வரைக்கும் வரலையே, எப்பயும் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு பேசியிருந்தேன். உணவு எடுத்துச் சென்றவர் வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் வீட்டில் இருந்தவர்கள் அவரை தேடிச் செல்ல புதுச்சத்திரத்தை அடுத்துள்ள யூனியன் அலுவலகம் பகுதியில் இருக்கும் இந்த இயங்காத தனியார் ஸ்பின்னிங் மில்லின் கழிவு பஞ்சுகளுக்கிடையே பிணமாக கிடந்தார் வெங்கடாச்சலம். இந்த கொலைக்கான காரணத்தை விசாரித்ததில் வழக்கமாக அவரது கடையில் வந்து சாப்பிடும் கல்லூரி மாணவர்கள் வெங்கடாச்சலத்திடம் பணம் இருப்பதை அறிந்து அவரை பின்தொடர்ந்து கொலை செய்திருப்பதாக சொல்கிறார்கள். பையன் வந்து 10 பேர் போட்ட காசு வந்து எங்ககிட்ட 12 மணிக்கு வந்து வாங்கிட்டு போனாப்ல. காசு வாங்கிட்டு போயிட்டு கடையில இருந்த காசு இது எல்லாம் 50,000 ஜோப்பு வச்சிருந்தாங்க. இந்த பையன் காலேஜ் பையன் வந்து கடையில் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறான். இவன் சில்லறை கொடுக்கும்போது அந்த பணத்தை பார்த்துக்கிட்டாப்ல இருந்து இவன் காலேஜ் விவேகானந்த காலேஜுக்கு வரும்போது மாஸ்டர் நான் பணம் சாப்பாடு எப்போ மாமூல கூட கொடுக்குற மாதிரி வந்திருக்கிறான். இவன் இருந்துட்டானே நானும் கூட வர்றேன், 2 பேரும் கொடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இவன் சரின்னு நம்பி கூட்டிட்டு வந்து இப்ப சாப்பாடு கொடுத்துட்டு திரும்பி எந்த இவங்க கூட்டிட்டு போனாங்களா தெரியாது, ஆள் இல்லாத. இது ஒருபுறம் இருக்க, இந்த கொலை வழக்கில் நொச்சிப்பட்டியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்ற ரவுடி கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. அவர் அளித்துள்ள தகவலின்படி பாச்சல் பகுதியைச் சேர்ந்த இளங்கோ, ஆனந்த் ஆகியோர் அவருக்கு உதவியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் கொடுமை என்னவென்றால், அந்த மூவரும் வெங்கடாச்சலத்தின் மனைவியை உல்லாசத்திற்கு அழைத்திருக்கிறார்கள். அதையும் கணவரின் கழுத்தில் கத்தி வைத்துக் கொண்டு. வெங்கடாச்சலத்தை உயிருடன் விட்டுவிட அவரது மனைவி பிரியாவை அந்த காட்டுப் பகுதிக்கு வரச் செய்ததாக சொன்னார்கள். எங்க மாமனாரு போன் கொண்டு வந்து கொடுத்தாங்க. போன் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு உங்க வீட்டுக்காரர் பேசுறாங்கம்மா, என்கிட்ட பேசல, உங்ககிட்ட போய் பேசணும்னு சொன்னாங்க. நீ பேசணும் அப்படின்னாங்க. நான் போன் பேசினேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட. போன் பேசினதுக்கு நீ காட்டுக்கு போமா, நான் பையனை வந்து கூட்டிட்டு போமா அப்படின்னாங்க. வண்டி எடுத்துட்டு வந்தவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, நீ வந்து கூட்டிட்டு போ, வண்டி இருக்கு, நீ வந்து கூட்டிட்டு போ அப்படின்னாங்க. வண்டி என்கிட்ட இல்லையே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் வண்டி எடுத்துட்டு வரட்டுமா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் வண்டி எடுத்துட்டு வர, சீக்கிரம் 5 நிமிஷத்துலயே வாமா அப்படின்னாங்க. இந்த நிலையில் வெங்கடாச்சலம் சத்தம் போட்டு ஊர் மக்களை திரட்ட முயற்சி செய்ய அவரை அங்கேயே தீர்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த கும்பல். இந்த கொலை வழக்கு தொடர்பாக புதுச்சத்திரம் காவல்துறை வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகிறது. சென்னையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரிய
தற்போதுள்ள இடத்திலிருந்து மாற்றம் செய்யக்கூடாது, இடமாற்றம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. அந்த உத்தரவு என்ன சொல்கிறது? சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக உயர்நீதிமன்றத்தை ஒட்டியுள்ள சட்டக்கல்லூரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி சென்னையில் ஒரு கட்டிடத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அதன் காரணமாக அங்கே படிக்கிறவர்களுக்கோ இல்லைன்னா அங்கே உள்ளவர்களுக்கோ உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் இருக்கிறது, பாதுகாப்பற்ற தன்மை நிலவுகிறது அப்படின்னு சொல்லி பொதுப்பணித்துறை கொடுத்த ஒரு அறிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு அந்த இடத்தை அரசு சட்டக்கல்லூரியை வேறு இடத்திற்கு மாறுதல் செய்யலாங்கிற ஒரு முடிவோடு செயல்பட்டு வந்தது. அதை அடிப்படையாக கொண்டு அதனுடைய கருத்துகள் அறிஞருடைய கருத்து பெறப்பட்டது, நிபுணர்களுடைய கருத்து பெறப்பட்டது. அந்த அறிக்கையும் சரி தமிழக அரசு மற்றும் பொதுப்பணித்துறையுடைய அறிக்கைக்கு சார்ந்திருந்த காரணத்தினால அந்த சென்னை சட்டக்கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்றுதல் செய்யலாம்னு சொல்லி அந்த நடைமுறையை எதிர்த்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. உள்ளிருப்பு போராட்டம், சாலை மறியல் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம்லாம் சொல்லி இருந்து வர்றாங்க. இந்த சூழல்ல அந்த மாணவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. 2ஆம் ஆண்டு படிக்கிற மாணவர் ஒருத்தர் தாக்கல் செஞ்சிருக்காரு. அதாவது இந்த இடத்தை மாறுதல் செய்யக்கூடாது, ஏன்னா மெட்ரோ ரயில் பணியின் காரணமாக மற்ற கட்டிடங்களுக்கு எல்லாம் சேதாரம் இல்லாத பொழுது இந்த கட்டிடத்தை மட்டும் மாறுதல் செய்வது சரியானதல்ல அப்படின்னு சொல்லி அவர் வழக்கு தாக்கல் செய்யறாரு. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ்.கே. கவுல் மற்றும் நீதியரசர் எம்.எம். சுந்தரேஷ் அவங்க முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக வருகிறது. வழக்குல இருதரப்பு வாதங்களையும் கேட்டு அரசு தரப்பு வாதங்களையும் கேட்டு என்னென்ன அறிக்கைகள் மற்றும் நிபுணர்களுடைய அறிக்கை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் பரிசீலனை செய்து நீதிமன்றம் ஆரம்பம் முதலே இந்த விஷயத்தை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதே போல அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு இந்த இடத்தை நாளைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதன் காரணமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் தமிழக அரசு தான் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் கருத்தில் கொண்டு இப்ப அந்த பில்டிங்கை மாத்துறதை தடை செய்ய முடியாது. ஏன்னா இதுல ஏழை எளிய மாணவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கட்டிடம் மட்டும்தான் மாறுகிறதே ஒழிய அந்த கல்வியோ படிப்போ படிக்கும் முறையோ கற்பிக்கும் முறையோ எந்த விதத்திலும் மாறுதல் செய்யப்படுவது கிடையாது. ஆகவே எந்த விதமான பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி அவங்க அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. அந்த வழக்கு விவாதத்தின் போது மாணவர்கள் தரப்பில் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு வாதம் என்ன அப்படின்னா, இந்த பழுது பார்க்கும் பணி முடிக்கப்பட்டு மீண்டும் அதே இடத்துக்கு அந்த கல்லூரி மாற்றியமைக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் உத்தரவாதத்தை தமிழக அரசு தர வேண்டும் சொல்லி வைத்த பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் அப்படிப்பட்ட கோரிக்கையை அப்படின்னா வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாங்க. மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்திருக்கிறது. சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அவர்களுக்கு சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் சட்டத்தில் என்ன வழிமுறைகள் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதே போல ஒரு நிபுணர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்ற ஒரு சூழல்ல சட்ட ரீதியான அணுகுமுறை தான் பார்க்கணுமே ஒழிய மாணவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர்களே அதை ஒரு மேல்முறையீட்டு அமைப்பாக கருதி கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அந்த உத்தரவுல அவங்க சென்னை அந்த அரசு சட்டக்கல்லூரி அங்கிருந்து மாறுதல் செய்வதற்கு தடை கேட்ட வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.